எடுத்துங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் பார்க்க போறோம். Okay. Baptist is with us. Baptist will help us in screening. 2 கொரிந்தியர் 10 எடுத்துங்க. எவ்வளவு வசனங்கள் பார்க்க முடியுமோ அவ்வளவு வசனங்கள் நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம். Okay, thank you Baptist for your timely help. Okay, good. Right. ஜெபமனோமா. நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் வாரத்திலே நாங்கள் இப்படி சந்திக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், நன்றி. போன வாரம் மீட் பண்ண முடியலனாலும் மறுபடியும் இந்த வாரம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வேத வசனத்தை ஆராய, மூல பாஷையிலே படித்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவரீர் ஆசீர்வதியும். நாங்கள் பலவீனர்கள், நீரோ பலமுள்ளவர். நாங்கள் அறிவியினர்கள், நீரே அறிவிப்பிருத்தவர். ஆண்டவரே, உம்மையை நம்பி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த வேலையில உதவி செய்யும். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சிலரை ஆர்வத்தோடு நீர் ஆண்டவரே இதற்காக அவங்களுடைய ஆவியை ஏவி முக்கியத்துவம் கொடுத்து, அவங்களுக்கு பல அலுவல்கள் இருந்தாலும் வென்ஸ்டே ஆனா 7 மணிக்கு வரணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இன்றையப்பா இப்பொழுதும் கர்த்தாவே எங்களுடைய ஸ்டடியை நீங்க பிளஸ் பண்ணி கொடுங்க. எந்த இடையூறும் இல்லாதபடிக்கு நாங்கள் கற்று தேறினவர்களாய் அதன்படி செய்கிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வரும். இதை ரெக்கார்டட் வீடியோல பார்க்கிற பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். இப்ப பவுல் கடிதத்துல 10வது வசனத்துல தொடர்ந்து மேல போட்டிருக்கு பாத்தீங்களா, பால் தன்னுடைய ஊழியத்தை அவர் டிஃபெண்ட் பண்றார், எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றார். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அவருடைய ஊழியத்தை சந்தேகப்பட்டதுனால, கேள்வி கேட்டதுனால அவர்களுக்கு எழுதுகிற கடிதம் தான் ஒரு நோக்கம். சரியா? அப்படி எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, தன்னை பத்தி அறிமுகப்படுத்துறார். அவுட்டாஸ், மை செல்ஃப், பர்சனல் ப்ரொனவுன். பி ப்ரோன் போட்டிருக்கு பாத்தீங்களா கீழே. நாமினேட்டிவ், மேஸ்குலின், தேர்ட் பர்சன், சிங்குலர். இதெல்லாம் கிராமரு. ஸோ நான், ஏ, நவ், எகோனா ஐ, இதுவும் பர்சனல் ப்ரொனவுன் தான். ஐ மை செல்ஃப், நான் தான். சரியா? ஐ மை செல்ஃப்னா இதுக்கு பேர் என்னன்னா எம்பசைசிங் ப்ரொனவுன். கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதே மை செல்ஃப் கடைசியில வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். என்ன அண்ணன் கிரீக்லாம் சொல்லித்தராரு, கிராமர் சொல்லித்தராருன்னு பார்க்காதீங்க. கிரீக் டீச் பண்ணி பழக்கமாகி உங்களுக்கும் அப்படியே கிராமர்னு சொல்லித்தாரு. ஐ மை செல்ஃப், நான் தான். யாரு? பாலாஸ், பவுல். ஸோ தன்னை சொல்றார், நான் தான். சரியா? உங்களை என்ன பண்றேன்? பாராகேலு. இந்த வேர்டு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். பாராகேலியோனா கம்ஃபர்டர். பரிசுத்த ஆவியானவருக்கு பேரு பாராக்லிட்டேஸ். சரியா? ஸோ கம்ஃபர்டர், அட்வொகேட், என்கரேஜ். இதுல வர அர்த்தம் எக்ஸாட். இதெல்லாம் காக்னிட்டிவ் டர்ம், ஒரே மாதிரி தான். பாராகேலியோ, டு பிசீச்னு சொல்லலாம். ஸோ உங்களை நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இல்லைன்னா உங்களுக்கு நான் அறிவுறுத்துறது என்னன்னா, பாராகேலு பூமாஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க. சரியா? பூமாஸ். ஸோ உங்களை நானு, ஐ எக்ஸாட் யூ, பால், பவுலாகிய நானே உங்களை என்ன பண்றேன்? எக்ஸாட் பண்றேன், புத்தி சொல்றேன். இல்லைன்னா உங்கள்கிட்ட நான் அட்வைஸ் பண்றேன். எதை வச்சு, எதை பேஸ் பண்ணி? டயா, பேஸ்ட் ஆன், பை, டயானா பை, டேஸ், ப்ரோட்டேட்டாஸ், ப்ரௌட்டேட்டாஸ், ப்ரௌட்டேட்டாஸ். ரொம்ப நல்ல வேர்டு இது. ப்ரௌட்டேஸ் அப்படிங்கிற வேர்டு மீக்னஸ், சாந்தம். இந்த குணம் தான் ஜீசஸுக்கு இருக்கிற குணம். சரியா?
ஸோ அந்த குணத்தை இங்க ரெஃபர் பண்றாரு. சார்ல்ஸ் மியூட் பண்ணுங்க, நானே மியூட் பண்ணிடுறேன். ரைட், ஓகே. சார்ல்ஸ் வெல்கம். வேற யார் ஜாயின் பண்ணிருக்கீங்க? வாங்க. ரோஸ்மா மேடம் வாங்க, வெல்கம். ஸோ 1 2 3 4 5 6 6 நண்பர்கள் சேர்ந்திருக்கீங்க. ஓகே, ரைட். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். அப்ப எதன் அடிப்படையில நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்னா, பவுலாகிய நான் சாந்தத்தோடு, வீக்னஸ், இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்குன்னா, இட் டினோட்ஸ் ஹம்பிள் அண்ட் ஜென்டில் ஆட்டிடியூட். பக்கத்திலேயே அதோடைய அண்ணா தம்பி மாதிரி, அக்கா தங்கச்சி மாதிரி இன்னொரு வார்த்தை வருது பாருங்க. இந்த மீக்னஸ், ஜென்டில்னஸ் இதெல்லாம் ஒரே ஃபேமிலிங்க. ப்ரௌடேட்டாஸ் அண்ட் எப்பைக்கியாஸ், இந்த ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ரிலேட்டிவ் டேர்ம் தான், சரியா? ரிலேட்டட் டேர்ம் தான். அப்ப இது என்னன்னா, எதை வச்சு நான் கேட்கிறேன்னா, பெருமையிலே, அகங்காரங்களே, அத்தாரிட்டிலையும் நான் உங்களை கேட்கலப்பா. தாழ்மையோடப்பா, சாந்தத்தோடப்பா, ஹம்பிள் அண்ட் ஜென்டில் ஆட்டிடியூட், சரியா? ஸோ உங்களை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மீக்னஸையும் ஜென்டில்னஸையும் சொல்றாரு, சரியா? ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இருக்கிற குணம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன்னு சொல்லுவார்ல, வாங்க என்கிட்ட கத்துக்குங்கன்னு சொல்லி. ஸோ பவுல் ஜீசஸ்கிட்ட கத்துக்கிட்டதுனால அங்க பாருங்க, யாரோட மீக்னஸ் ஜென்டில்னஸ் சொல்றாரு பாருங்க. டூ கிறிஸ்து ஜெனட்டிவ்ல வருது. ஜெனட்டிவ்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொசஷன். யாரோட அது? கிறிஸ்துவோடைய சாந்தத்தோடும் அந்த தயவோடும், சரியா, அந்த தாழ்மையோடும் நான் உங்களை கேட்கிறேன், அதை பேஸ் பண்ணி கேட்கிறேன் அப்படிங்கிறது. எப்பைக்கியா, சூட்டபிள், ரீசனபிள். ஸோ அதனால ஹம்பிள் அண்ட் பேஷண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அதான் போட்டுருக்கு. தாழ்மையா கேட்டுக்கிறேன்ப்பா, சரியா? ஸோ அதனால பால் நூ என்ன தெரியும் பவுலுக்கு? யூ நோ த ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ். ஆமா, ஹிஸ்டரியில வந்த ஜீசஸ் தெரியும், வரலாற்று பூர்வமா. அண்ட் ஹி இஸ் ரெஃபரிங் டு ஹிஸ் கேரக்டர்னு போட்டுருக்கு. ஆண்டவருடைய குணத்தை தான் இங்க ரெஃபர் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு குணம் இருக்குங்க, ஆனா இந்த 2 குணத்தை தான் பேஸ் பண்றாரு பவுல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, இந்த குணங்கள் தான் நம்ம வாழ்க்கை அலங்கரிக்கணும். இதுக்கு ஆப்போசிட் என்ன? தமிழ்ல சொல்றேன், திமிரு, அகங்காரம், அதிகாரம், பெருமை, தலகணம், சரிங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களோட தாழ்மையோட, சாந்தத்தோட. யாருடைய தாழ்மை சாந்தம்? கிறிஸ்துவோட. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ கொரிந்து விசுவாசிகள்கிட்ட என்ன பண்றாரு பவுல் வந்து பிசீச் பண்றாரு, அவங்கள வந்து என்ட்ரீட் பண்றாரு, சரியா? என்ன சொல்றாரு? இன்னும் நமக்கு பாயிண்டே வரல. அவங்கள ஆயத்தப்படுத்துறாரு, கொரிந்து விசுவாசிகளை ரெடி பண்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? இந்த ஹூ, சரியா, ஹூ கிரைஸ்ட், பாருங்க, காட்டா ஹோஸ். இந்த ஹோஸ் வந்து யாருன்னா கிரைஸ்ட் இல்ல, பவுல. as to appearance. ப்ரோசோபோன்னா ஆக்சுவலா கிரீக்ல ஃபேஸ்ன்னு அர்த்தம், இங்கிலீஷ்ல ஃபேஸ், முகம்னு அர்த்தம். அப்பியரன்ஸ், பார்க்கும்போது, சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மென் வந்தா, மென்னு ஒரு வேர்டு வருது பார்த்தீங்களா ப்ரோசோபோனுக்கு பக்கத்துல, மென். மென் டே ஆன் த ஒன் ஹேண்ட், டே வந்தா ஆன் த அதர் ஹேண்ட். இப்ப ஆன் த ஒன் ஹேண்ட் நான் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பேன்? அப்பியரன்ஸ்ல பார்க்க எப்படி இருப்பேன்? பப்பைனாஸ், டப்பைனாஸ், ஏற்கனவே சொன்ன வேர்டு தான் டப்பைனாஸ், லோ, ஹம்பிள், சரியா? சோ நான் ரொம்ப தாழ்மையா இருப்பேன். எப்ப? என் அப்போன், அப்போன் உங்களை விட்டு நான் ஆப்சண்டா இருக்கும்போது. போன் அதுக்கு ஆப்போசிட் அப்போன், சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆல்பா வந்தா நெகட்டிவ்னு இருக்கும், பாசிட்டிவ். ப்ரெசண்ட்டுக்கு நெகட்டிவ் வந்து ஆப்சென்ட். உங்கள்கிட்ட இல்லாதப்ப நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? தாழ்மையா இருப்பேன், ஹம்பிளா இருப்பேன். பவுல் நடிக்கிறத பத்தி சொல்றேன், இல்ல இல்ல, ஹி இஸ் நாட் ஆக்டிங். அவருடைய அவருடைய கேரக்டரை சொல்றாரு. டெம்பரமெண்ட்டும் பாங்க, டெம்பரமெண்ட்டை சொல்றாரு. உங்கள்கிட்ட நான் இல்லாத போது ரொம்ப ஹம்பிளா இருப்பேன்.
நான் டேன்னு சொன்ன தெரியுமா, மென்டே எக்ஸ்பிரஷன் வரும்னு சொல்லி, ஆன் த ஒன் ஹேண்ட் நான் தூரமா இருக்கும்போது உங்கள்கிட்ட இல்லாதப்ப ஹம்பிளா இருப்பேன். பட் ஆனா ஆன் த அதர் ஹேண்ட் டே ஹவெவர் தரோ தான் அப்படியே ஆப்போசிட் டு டப்பைனாஸ். என்னது தரோனா நான் கரேஜியஸா இருப்பேன், அது ஹம்பிளா இருக்கிறது. இது வந்து கரேஜா இருக்கிறது, போல்டா இருப்பேன். சரியா? among being absent I am bold toward you. தரோ எய்ஸ் ஹூமாஸ். ஸோ அப்ப என்ன சொல்ல வர்றாரு? பை த வீக்னஸ் அண்ட் ஜென்டில்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஐ அப்பீல் டு யூ. நான் தான் பால் மைசெல்ஃப். who am I timid இல்லைன்னா humble when face to face with you, but bold when away. தூரமா இருக்கும் பொழுது நான் எப்படி இருப்பேன்னா போல்டா இருப்பேன், தைரியமா இருப்பேன். ஆனா உங்ககிட்ட நான் இருக்கும்போது, பக்கத்துல இருக்கும்போது எப்படி இருப்பேன்னா ரொம்ப ஹம்பிளா இருப்பேன். சரியா? டிமிடுனா பயம் கிடையாது, ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் தாழ்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பவுலுடைய டெம்பரமெண்ட். பால் இஸ் நாட் ஆக்டிங். இல்லை இல்லை இல்லை, பவுலுடைய குணம் அப்படிப்பட்டது. சரியா? எங்க வாசிங்க பார்க்கலாம், 1வது வசனத்தை தமிழ்ல யாராவது நிதானமா இருக்கு. உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்துல இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆஹா, தமிழ்ல அழகா இருக்க, நல்லா விழுந்திருக்க, எல்லா வார்த்தையும் தமிழ்ல அழகா விழுந்திருக்கு. வெரி குட், சூப்பர். ஸோ கண்டிப்புன்னு போட்டிருக்குல்ல, கண்டிப்பு. அந்த போல்ட்னஸ்க்கு வந்து கண்டிப்பு, தரோ வந்து கண்டிப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ரைட். 2வது வசனம் போலாமா? திடீர்னு பேப்டிஸ்ட் ஐயா மறைஞ்சிருவாரு. பட் பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு எதாவது தெரியல. அவர் வந்து திருப்பியும் காட்டுற வரைக்கும் நான் என்னுடைய யூ கேன் see my face. ஸோ இப்ப 2வது வசனம் போலாமா? இப்ப 2வது வசனத்துல சொல்லியிருக்கிறது என்னன்னா, ரைட், verse 2 சொல்லிட்டாரா? வந்து காமிச்சாலும் நல்லா இருக்கும். பேப்டிஸ்ட் ப்ளீஸ் ஸ்கிரீன் காட்டுங்க. பேப்டிஸ்ட், யூ ஆர் அவே ஃப்ரம் அஸ். இப்பதான் பேசிட்டு இருந்தோம், தூரமா இருக்கும்போது இப்படி இருப்பீங்க, பக்கத்துல இருக்கும்போது இப்படி இருப்பேன்னு சொல்லி. நீங்க தூரமா இருந்து எங்களுக்கு ஸ்கிரீனை மறைச்சிடுறீங்க. நீங்க காட்டினீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை காமிச்சிட்டு சொல்ல நல்லா இருக்கும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம். இருக்கீங்களா? எஸ் ப்ளீஸ், தேங்க்யூ. எஸ். ஸோ வந்துருச்சு 2வது வருஷம். டியோமை. டியோமை என்னது? டியோமைனா உங்களை நான் கேட்டுக்கிறேன். ஐ ஆஸ்க். இப்ப நவ். ஐ இம்ப்ளோர் இல்லாட்டினா ஐ ஆஸ்க். நான் உங்களை கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? தட் டோ மே, வேண்டாம். என்னது? பரோன், உங்கள்கிட்ட இருக்கும்போது நான் இருக்கக்கூடாது. சரியா? ஐ பெக் யூ தட் வென், நான் எப்படி இருக்கக்கூடாது? பீயிங் பிரசன்ட், உங்கள்கிட்ட இருக்கும்போது, சரியா, நான் போல்டா இருக்கக்கூடாது. சரியா? பீயிங் நாட் when I am present with you, not to be bold. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரியா? இந்த இடத்துல போல்டுங்கிறது தமிழ்ல கண்டிப்புன்னு வந்துச்சு. உங்ககிட்ட வரும்போது நான் கண்டிப்பா இருக்கக்கூடாது. தூரத்துல இருக்கும்போது கண்டிப்பா இருப்பேன். ஆனா உங்ககிட்ட வரும்பொழுது ஐ பெக் யூ தட் when I come I may not have to be bold. சரியா? போல்டா இருக்கக்கூடாது. அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. இந்த கான்ஃபிடன்ஸ் நான் என்ன நம்புறேன்னா, with which I reckon, நான் என்ன கன்சிடர் பண்றேன்னா, ரெக்கனுக்கு இன்னொரு வேர்டு கன்சிடர், லாகிட்ஸோமை, ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. ஓகே, நான் என்ன யோசிக்கிறேன்னா, சரியா, நான் என்ன யோசிக்கிறேன்னா பாருங்க, டோல் மே சை, டு பி டேரிங். டு பி டேரிங், இந்த கரேஜுக்கு இன்னொரு வேர்டு வந்து டேரிங், தைரியமா. எப்பி டினாஸ், டுவர்ட் சம். என்ன சொல்ல வர்றாரு? உங்ககிட்ட நான் வரும் பொழுது போல்டா, ஐ மே நாட் ஹேவ் போல்ட் as I expect to be toward some people,
சரியா? சில பிலீவர்ஸ் கிட்ட, சரியா? டுவர்ட்ஸ் சம் பீப்புள். அவங்க என்ன ரெக்கன் பண்றாங்க தெரியுமா? திருப்பி அந்த லாகிட்ஸோம் என்ன வருது பாருங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கொரிந்தியன் பிலீவர்ஸ்லயே சில விசுவாசிகள் என்ன திங்க் பண்றாங்கன்னா, யாரை பத்தி? எங்களை பத்தி, பவுலுடைய அனுபவ பத்தி, ரெக்கனிங் அஸ், திங்கிங் அஸ், எங்களை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாங்க மாமிசத்தின்படி இருக்கோம். ஓஸ்னா ஆஸ், காட்டானா அக்கார்டிங் டு, சார்கானா ஃபிளஷ், நூமானா ஸ்பிரிட், சார்காஸ்னா ஃபிளஷ். நாங்க மாமிசத்தின்படி அந்த ஸ்டாண்டர்ட்ல வாழ்றோம், இருக்கிறோம். அந்த ஆஸ்ன்னு போட்டிருக்குல்ல, பேப்டிஸ்ட் அடுத்த இது காட்டுங்க, சார்கா. பாருங்க, அப்படிதான் நாங்க நடந்துக்கிறோம். அங்க பாருங்க, பெரிபாட்டோண்டாஸ். வாக்கிங்னா கேரக்டர், பிஹேவிங்னு அர்த்தம். இந்த வாக்கிங் நம்ம 2 கால் வச்சு நடக்கிறது. பெரிபாட்டியோன் வந்தாலே கேரக்டர், பிஹேவ். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொரிந்து விசுவாசிகள், சம் ரெக்கன் that we are walking according to the flesh, நாங்க மாம்சத்தின்படி நடக்கிறோம்னு சொல்றாங்க. இப்ப இதை ஏன் சொல்றாரு? இப்ப நமக்கே இதை கேட்கும்போது எப்படி வரும்? என்னடா ஏன் பவுல் இப்படி இருக்கிறாரு? என்ன அங்க இருக்கும்போது இப்படி ஒண்ணு, இங்க இருக்கும்போது இப்படி ஒண்ணு, ஏன்னா அவர் மாம்சத்துல நடக்கிறாரா அப்படிங்கிற லைட்டா ஒரு கோடு நமக்கு வரதானே செய்யுது. பவுல் அதை பேஸ் பண்ணி தான் சொல்றாரு, சில பேரு நாங்க இப்படி நடந்துக்கிறதுனால கிட்டக்க இருக்கும்போது தாழ்மையாகவும், தூரத்துல இருக்கும்போது கண்டிப்பா இருக்கிறதுனால சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பவுலு மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? மாம்சத்துல நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்க மேல ஒரு அக்யூசேஷன் கொடுக்குறாங்க, நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. ரெக்கனிங், லாகிட்ஸோமை. எங்க தமிழ்ல சொல்லுங்க 2வது வசனத்தை வாசிங்க. இருக்கீங்களாப்பா? 2வது வசனத்தை வாசிங்கப்பா. 2 கொரிந்தியர் 10:2. எல்லாம் அமைதியா இருக்கீங்க, மத்தவங்களும் வாசிக்கலாம். வாசிங்கண்ணா. எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோட உங்கள் முன்பாக இருக்கும் பொழுது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதனால நான் கண்டிப்பா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க, சரியா? சில பேர் எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே என்ன தெரியுங்க? ஆட்டிடியூடுங்க, டெம்பரமெண்ட்டுங்க, சரியா? சோ அதனால அப்படி யோசிக்கிறீங்க. பவுல் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுறார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நாங்க மாம்சத்துல ஒண்ணு நடக்கல. 3வது வசனம் போலாமா? இப்ப என் சார்கி, இன் ஃபிளஷ், மாம்சத்துல, காட் ஃபார், திருப்பி அந்த வேர்டு வருது பாருங்க, பெரிபாட்டோன்டஸ், வாக்கிங், சரியா? நாங்க வாக்கிங் இன் த ஃபிளஷ், நாங்க மாம்சத்துலதான் இருக்கிறோம், நடக்கிறோம். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, we live in the flesh, ஓகே, அப்படிதான் இருக்கிறோம். ஆனா பக்கத்துல ஒரு போடுறாரு பாருங்க, நாட், மாம்சத்துல இருக்கிறோம், ஆனா மாம்சத்தின்படி நாங்க வாழல, இல்ல. we live in the flesh but we do not, சரியா? சரி, இப்ப அக்கார்டிங் டு ஃபிளஷ் இல்ல, மாமிசத்தின்படி நாங்க என்ன செய்யலன்னா, போர் செய்யல. அந்த வாருங்கிற வார்த்தை வருது பாருங்க, இது சோல்ஜருக்கு கிரீக்ல ஸ்டாட்டியோடேஸ்னு அர்த்தம். ஸ்டாட்டியோடேஸ்னா சோல்ஜர், அதுல இருந்து வந்த வேர்டு தான் ஸ்டாட்டியோடோமெத்தா. ஓகே, ஸ்டாட்டியோமெத்தா. we do not wage war according to flesh, சரியா? என்ன சொல்றாரு அப்ப? நாங்க we live in the flesh, ஆமா, மாம்சம் எங்களுக்கு இருக்குது, ஆனா நாங்க மாம்சத்தின்படி போர் செய்யல, போராடல. we don't war, according to flesh. ஏன் இந்த இடத்துல வார கொண்டு வராரு, பேட்டில கொண்டு வராரு? ஏன்னா மாம்சத்துல போராட்டம் இருக்கும். எந்த வயசா இருந்தாலும், ஆணோ பெண்ணோ எந்த சபையோ, மாம்சத்துல போராட்டம் இருக்கும். என்ன போராட்டம் இருக்கும்? பெருமை,
அகங்காரம், கர்வம், அதிகாரம், திமிரு, இதெல்லாம் ஃபிளஷ். சரியா? ஆனா நாங்க என்ன சொல்றாரு? we do not wage war according to flesh. நாங்க எங்க மாம்சத்தை வச்சு உங்கள்கிட்ட செயல்படல, இல்ல. இன்னொன்னு, நாங்க மாம்சத்துல என்ன பண்ணல, போராடல. நாங்க மாம்சத்தை வச்சு பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஊழியம் செய்யல. இதான் இன்டைரக்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, we don't do ministry, we don't live with you, we don't minister to you according to our flesh, we don't wage war against according to flesh. சரியா? அப்ப ஆப்போசிட் என்னது? பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்பட்டுதான் இந்த அப்போஸ்தல ஊழியத்தை நாங்க செய்யறோம். மாமிசத்துல நாங்க இதை செய்யல. நாளையும் வாசிச்சுட்டு 3-4 சேர்த்து வாசிக்கலாமா? சின்ன வசனம் தான், 4வது வசனம். இந்த வார பத்தி பேசுறாரு. பேப்டிஸ்ட் கொஞ்சம் அடுத்தது காட்டுங்கப்பா. டா கால். ஓகே, இந்த திங்ஸ் என்ன திங்ஸ்? டா கார்னா ஹோப்லா. ஹோப்லானா வெப்பன் போடுவோம். சரியா? ஹோப்லா வெப்பன்ஸ். இது 3வது வசனமா? டிக்ஷனரி பாக்குறேன். ஏன்னா சில வேர்டுக்கு டிக்ஷனரியில நல்லா போட்டிருக்கும். என் சார்கி ஹோப்லா. எஸ், வெப்பன், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் வார்ஃபேர். போர்ல பயன்படுத்துற இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? a general word used for both defensive and offensive weapons. சரியா? சோ ரோமன் ஆர்மியில இருக்கிற வெப்பன்ஸை பத்தி பேசுறாரு. ஓகே, அதை ரிலேட் பண்ணி அந்த இமேஜரியை பயன்படுத்துறாரு. அதனாலதான் ப்ளூரல்ல போட்டிருக்காரு. இது டிஃபென்சிவ் வெப்பனும் வரும், அஃபென்சிவ் வெப்பனும் வரும். ஹோப்லா அந்த ஆல்பால முடிஞ்சாலே ப்ளூரல். இன்னொன்னு என்ன வெப்பன்? நாங்க போராடுகிற எங்கள் போராட்டத்தின் ஆயுதங்கள். டேஸ் ஸ்டாட்டியோ வந்துருச்சு பாத்தீங்களா? ஸ்டாட்டியேடைஸ். ஸ்டாட்டியோடைஸ்னா சொன்ன சோல்ஜர். இங்க ஸ்டாட்டியேடைஸ்னா வார்ஃபர். அப்ப எங்களுடைய போர் செய்யற ஆயுதங்கள், இல்லைன்னா போர் ஆயுதங்கள். ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு பாருங்க, எங்களுடைய போர் ஆயுதங்கள். நீங்க போர் ஆயுதங்கள்னா உண்மையான போரை யோசிக்க கூடாது, அதுல இருந்து இமேஜரியா எடுத்து பேசுறாரு. சரியா? நாங்கள் செய்கிற ஊழியங்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? இன்னொன்னு, நாங்கள் தொடுக்கிற இந்த போர்கள் எங்களுடைய ஆயுதம் எது இல்லைங்கிறார் பாருங்க. ஊனாலே நெகட்டிவ் தான். இல்ல, நாட். சார்காலேருந்து வந்த வேர்டு தான் சார்கிகா. சார்கிகா ஃபிளஷ்லி. மாம்சத்தின்படி எங்கள் போராயுதங்கள் இல்லை. திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த இடத்துல மாம்சம்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த செக்ஸ் ரிலேட்டடாவோ இல்ல, அப்படி கிடையாது. இல்ல இம்மாரல் இல்ல, அது கிடையாது. இந்த இடத்துல கான்டெக்ட் படி ஃபிளஷ்னா என்னன்னா பெருமை, அகங்காரம், நான் ஏற்கனவே சொன்னேன்ல அதிகாரம். சரியா? இந்த கர்வம் இப்படி இல்லை. அதற்கு மாறா தாழ்மை, மனசாந்தம். புரியுதுங்களா? சோ அதனால எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்தின்படி இல்லப்பா. சரி, எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல. இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு? பட் அல்லாஹ் எப்படி இருக்குது? டுனாட்டா. ஆஹா, செம வேடுங்க இது. பவர்ஃபுல்லா இருக்குது. என்ன பவர்? காட்ஸ் பவர், தியாஸ். அதுதான் டோத்தியோன்னு ஆயிருக்கு பாருங்க. டோத்தியோனா டிவைன்லி. அப்ப எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்தின்படி இல்ல, தேவனுக்கு, தேவனுடைய வல்லமையின்படி இருக்கு. கவனிச்சிங்களா? டுனாட்டா டோத்தியோனா டிவைன்லி பவர்ஃபுல். சரியா? இதுதான், ஒண்ணும் இல்ல, தேவனுடைய வல்லமை, பரிசுத்தாவியானவர் வல்லமை, தேவனுடைய வல்லமையின்படிதான் இருக்குது. இந்த தேவனுடைய வல்லமை என்னென்னலாம் செய்யும்னு சொல்றாரு பாருங்க. ஏங்க, வெப்பனை வச்சு என்னங்க பண்ணுவீங்க? டிஸ்ட்ராய் பண்ணுவீங்கல்ல, அழிப்பீங்கல்ல. எனிமி என்ன பண்ணுவீங்க? அந்த வெப்பன்ஸை வச்சு கட்டாயம் அட்டாக் பண்ணுவீங்கல்ல. இந்த அட்டாக்கை தான் இப்ப சொல்றாரு. நாங்க மாம்சத்தின்படி எங்கள் போராயுதங்கள் இல்லை, அதை வச்சு நாங்க சண்டை போடல. தேவனுடைய வல்லமையை வச்சு அதை பேஸ் பண்ணி நாங்க எதெல்லாம் டெமாலிஷ் பண்றோம் பாருங்க. அந்த வேர்டை பாத்தீங்களா? டெஸ்ட்ராய் போடல, டெமாலிஷ். சரியா? ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு பாருங்க. கத்தை ரேசின். கத்தை ரேசின் கிரீக்ல படிக்கிட்டா டேரிங் டவுன். கிழிச்சு போடுறோம், ஒட்டச்சு போடுறோம்.
புல்லிங் டவுன். சரியா? டெமாலிஷ், இந்த கட்டடத்தை டெமாலிஷ் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி நாங்க அடிச்சு ஒட்டச்சு எல்லாத்தையும் நொறுக்குறோம், சுக்குநூறாக்கணும். எதை? ஸ்ட்ராங் ஹோல்ஸ், பலமா இருக்கிறத. ஸ்ட்ராங்குக்கு கிரீக்ல இஸ்குரான்னு அர்த்தம். இஸ்குராஸ்னா ஸ்ட்ராங், அதுல இருந்து வந்த வேர்டு தான் ஓகுரோ மோட்ரோன். ஜெனட்டிவ் ப்ளூரல்ல முடியுது, ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். அப்ப பலமா இருக்கிறவைகளை எல்லாத்தையும் நாங்க சுக்குநூறா உடைக்கிறோம். எதை வச்சு? டிவைன் பவரை வச்சு. இப்ப டெமாலிஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்னா என்ன டெமாலிஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்? இந்த இடத்துல எங்க வாசிங்க பார்க்கலாம். நீங்க 3ஐயும் 4ஐயும் வாசிங்க, நான் அதோட மீனிங்க சொல்றேன். 3 and 4 தமிழ்ல வாசிங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, அரண்களை நிர்மூலமாக்குறது என்னன்னு சொல்லுங்க. டிஸ்கஷன் போலாமா? ரைட், கம் ஆன். பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். என்ன உங்களுக்கு என்ன புரியுது? இந்த கான்டெக்ஸ்ட் படி அரண்களை நிர்மூலமாக்குறதுன்னா என்ன? உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? The weapons we fight war with are not the weapons of the world. On the contrary, they have divine power to demolish strongholds. என்னது? ஆனா ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஏதோ அரண்கள்னு போட்டிருக்கு தமிழ். அரண்கள், அதெல்லாம் நிர்மூலமாக்குறது. இந்த இடத்துல அரண்கள்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன அமைதியா இருக்கீங்க? தெரியலையா? என்ன சரியான மீனிங் சொல்ல தெரியாதுன்னு அதனால அமைதியா இருந்துடுறாங்கிறீங்களா? ஓகே, இத பென்டிகாஸ்டல் படிச்சாங்கன்னா ஒரு க்ளூ கொடுக்குறேன். பென்டிகாஸ்டல் படிச்சாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க? அரண்களை நிர்மூலமாக்குறது. க்ளூ கொடுத்துட்டேன், சொல்லுங்க. காமனா இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? கிரியைகளை சொல்லுவாங்க. பிசாசின் கிரியைகள். சார்ல்ஸ், அதெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. சரியா? இதுதான் பிரச்சனை. அந்த கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் பிசாசு தான். பிசாசு கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் பிசாசு மாதிரி இருக்கும். இங்க பிசாசையே சீன்ல கொண்டு வரல. ஆனா அவன் பலவான் தான். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த இடத்துல அரண்களை நிர்மூலமாக்குன்னா, அரண்கள்னா பிசாசு கிடையாது, உயரமா எழும்பி இருக்கிற. எது உயரமா எழும்பி இருக்குது? எங்களை பத்தி தப்பா சொல்றீங்கல்ல, எங்களை டவுட் பண்றீங்கல்ல, எங்களை கொஸ்டின் பண்றீங்கல்ல, உங்க பேச்சு சரியா? நீங்க எங்களை வச்சிருக்கிற எண்ணம், உயரமா இருக்கிற எல்லா தாட்ஸ். என்ன தாட்ஸ்? பெருமையா பேசுறீங்கல்ல, எதிர்த்து பேசுறீங்கல்ல, கீழ்ப்படியாம இருக்கீங்கல்ல. கொரிந்து விசுவாசிகள் கீழ்ப்படிஞ்சாங்களா? சொல்லுங்க. நிறைய விசுவாசிகள் கீழ்ப்படியலங்க, பின்னாடிதான் ரிப்பெண்ட் ஆனாங்க. ஒரு குரூப் ஆஃப், ஒரு குட் நம்பர் ஆஃப் கொரிந்தியன் பிலீவர்ஸ். கீழ்ப்படிதல் இல்லை, பெருமை, அகங்காரம், இது உயரமா வளர்ந்துருக்கு. இதுதான் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு அர்த்தங்க ஒழிய, சரியா, சுவர் மாதிரி மறைச்சிருக்கு, அரண் மாதிரி மறைச்சிருக்கு. இதெல்லாம் உடைக்கணும். எது? தேவ வல்லமை உடைக்கணும். உடைக்கணும்னா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையை விட்டு இதெல்லாம் நீங்கணுங்க. நீங்க உடைக்கிறதுன்னு இதெல்லாம் சிம்பாலிக்கா உபயோகப்படுத்துற வார்த்தைங்க. வார்ஃபேரு, வேஜிங் வாரு, சரியா, வெப்பன்ஸ், இதெல்லாம் என்னன்னா, அதே மாதிரி அரண்கள், இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, தயவு செய்து திருப்பி சொல்றேன், பைபிள் இஸ் லிட்ரேச்சர். இலக்கிய வகையில இதே மாதிரி இமேஜரிஸ், சிம்பிள்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த கான்டெக்ட்ல பவுல் சொல்ல வருகிற கருத்தை இதோட ஒப்பிட்டு பார்த்துதான் அர்த்தம் சொல்லுமே ஒழிய,
நம்ம ஒரு அர்த்தத்தை சர்ச்சில் கேட்டு வச்சு சொல்லக்கூடாது. ஏன்னா ஓப்பனா சொல்லிட்டான், கிரீக்கு தெரியறதுக்கு முன்னாடி நானும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்தேன். ஆனா கிரீக்கை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போதுதான் தெரியுது, இல்லை நமக்கு விரோதமா பேசுறவங்க தடையா இருக்குல்ல. சரியா? ஸோ அதனால பாருங்க. ரைட் பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மீ ஃபேஸ். இது சும்மா ஜஸ்ட் ஒரு அரண்களுங்கிறதுக்காக சொல்ல வரேன். டெமாலிஷ். ஏன்னா எப்படி இந்த தைரியமா சொல்றீங்க? 5வது வசனத்தை பாருங்க. பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ. 5வது வசனத்துல பாருங்க. 5வது வசனம் நமக்கு ஈஸியா நம்ம சொல்ல வர கருத்தை அழகா அங்க விளக்குது பாருங்க. வார்த்தையே பாத்தீங்களா? லாகிட்ஸோமோஸ், ஆர்கியூமெண்ட்ஸ். இப்ப தெரியுதா எது வாள்னு தெரியுதா? எது எது அந்த அரண்கள்னு தெரியுதா? ஆர்கியூமெண்ட். வாக்குவாதம் பண்றீங்கல்ல. ஆக்சுவலா பவுலோட நிலைமையில நம்ம இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், நமக்கு தெரியும் இந்த கொரிந்து விசுவாசிகள் பேசின பேச்சு, வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட். இதை என்ன பண்ணுது? தூக்கி எரியுது. ஓவர் த்ரோயிங். பாருங்க, கத்தைரோன்டஸ், ஓகே, கத்தைரூன்டஸ், ஓவர் த்ரோயிங் ஆர்கியூமெண்ட்ஸ். அப்பா. சோ tear down, destroy. ஆமா, இது எல்லாத்தையும் அழிக்குது, ஒட்டைக்குது, ஓவர் த்ரோ, தூக்கி போடுது ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம். எது? பவர் ஆஃப் காட். சரியா? முன்னாடி பார்த்தோம்ல, டுனாமை, ட்ரூத்தியோ. சோ தேவனுடைய வல்லமை இந்த ஆர்கியூமெண்ட்டை என்ன பண்ணுது? ஒட்டைக்குது, தூக்கி எறியுது. இன்னொன்னு அது என்ன செய்யுது பாருங்க. இன்னும் இந்த டுனாமை வந்துகிட்டே இருக்குது. தேவனுடைய வல்லமை என்னென்னலாம் செய்யுதுன்னு. காய், பான், உப்சோமா, உப்சோமா, உப்சோமா. என்ன உப்சோமா? ஹை திங். எதெல்லாம் உயர்ந்து இருக்குதோ பார்த்தோம்ல. இப்ப தெரியுதா உயரம்னு? அந்த அரண்னு சொன்னார்ல, அதுக்கு ஈக்குவலண்டான சினானிமஸ் உயரமா இருக்கிறது ஹை திங். சரியா? ஹை திங். எதெல்லாம் லிஃப்ட் பண்ணி உயரமா இருக்கும், அந்த லிஃப்டிங். பாருங்க, கீழே போட்டு பாருங்க. எப்புங்கிறது வந்து ப்ரிபோசிஷன். ஐரோ, கிரீக்ல ஐரோனா லிஃப்ட் அப்னு அர்த்தம். ஐரோனா லிஃப்ட் அப். முன்னாடி ப்ரிபோசிஷன் போட்டிருக்குது. ப்ரிபோசிஷன் பிளஸ் வெர்பு வந்து காம்பவுண்ட் வெர்பு, ரொம்ப ஸ்ட்ராங்கான வெர்பு. லிஃப்டிங் அப். சரியா? சோ லிஃப்டிங் அப், உயர்ந்து இருக்கிற அதே போல காரியங்கள். எது? காட்டாட்டேஸ், நாசிஸ், அறிவு. ஓகே, என்ன அறிவு? நாலேஜ் ஆஃப் காட். தேவனுடைய அறிவுக்கு விரோதமா காட்டா, உயர்ந்து எழும்பி ஓகே நிற்கிற எல்லா எண்ணங்களையும், எல்லா ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வார்த்தை வந்து பாருங்க, வி டெமாலிஷ் ஆர்கியூமெண்ட்ஸ், உயர்ந்து நிற்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி pretension. சரியா? ஐடியா that sets itself up against the knowledge of God. தேவனுடைய அறிவுக்கு, ஞானத்துக்கு மேலா உயர்ந்திருக்கிற ஃபிளஷ், அதான் மாம்சம் உயர்ந்திருக்கிறதெல்லாம் என்ன பண்றோம்? tear it down. இந்த தேவனுடைய வல்லமை என்ன பண்றதுன்னா கிளின்னு கிழிச்சு ஒட்டைக்குது. இன்னொன்னு, அண்ட் இன்னும் முடியல. இன்னும் இந்த தேவனுடைய வல்லமை என்ன செய்யுது பாருங்க. ஐக் மலோட்டிசான்டஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. டேக்கிங் கேப்டிவ், எல்லாத்தையும் சிறைப்பிடிக்குது. ஓகே, மலோன்சி, ஐக்மா மலோன்டி. ஓகே, சோ டேக்கிங் கேப்டிவ், எல்லாத்தையும் சிறைப்பிடிக்குது. எது? தேவனுடைய வல்லமை எது சிறைப்பிடிக்குது? பான், நோயேனா மைண்ட், அதுல இருந்து வந்ததுதான் நோயேமா, தாட்ஸ். எவ்ரி தாட், ஒவ்வொரு எண்ணங்களையும் சிறைப்பிடிச்சு வைக்குது. இது என்ன தாட்டு? ஆர்குமெண்டேட்டிவ் தாட்டு. ஆர்கியூ பண்றீல, பெருமையா பேசுறீல, தேவனுடைய அப்போஸ்தலர் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன கொஸ்டின் பண்றீல, என்னென்னலாம் உயர்ந்திருக்கிற தாட்டை எல்லாத்தையும் தேவனுடைய வல்லமை என்ன பண்ணுதுன்னா கீழே அடக்கி கொண்டு வருது. கேப்டிவ்னா தெரியும், ஒரு ராஜா போய் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த அந்த கண்ட்ரில இருக்கிறவன் எல்லாம் கேப்டிவ் ஆயிடுவான். சரியா? அதே மாதிரி எல்லா எண்ணங்களையும் சரியா சிறை பிடிக்குது. எப்படி? அந்த எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள்,
அதே மாதிரி இந்த வால் மாதிரி இருந்த எண்ணங்கள், சுவர் மாதிரி இருந்த எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள், லிஃப்டிங் அப், அகேன்ஸ்டான எண்ணங்கள் எல்லாத்தையும் எங்க தெரியுமா கொண்டு போகுது தேவ வல்லமை? எய்ஸ்டேன் ஊப்பக்குவா. ஊப்பக்குவான ஒபீடியன்ஸ்ங்க. ஊப்பக்கோயேன் இன்டு ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியத்தக்கதாக. யாருக்கு? பேப்டிஸ்ட் அடுத்து காட்டுங்க. டு ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக. இப்ப தெரியுதா? எங்க திருப்பி தயவு செய்து நோட் பண்ணுங்க. டிவைன் பவர் லீட்ஸ் டு ஒபீடியன்ஸ் டு காட். இன்னைக்கு இந்த பவர் பவர் பவர்னு சொல்லி நிறைய ஊழியக்காரவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையான பவர் ஆஃப் காடு நல்லா எழுதிக்கிங்க. பெருமையை உடைக்குது, அகங்காரத்தை உடைக்குது, திமிர உடைக்குது, அதிகாரத்தை உடைக்குது. ஒண்ணும் இல்லாம சுக்குநூறா பண்ணி விரோதமா உயர்ந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் உடைச்சி நிர்மூலமாக்கி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக தேவனுடைய வல்லமை கிரியை செய்யுதுங்க. சூப்பரா இருக்குல்ல? என்ன அருமையான விளக்கங்கள். இப்படி வரும்போது இன்னும் இமோஷனலா பிசாச காமிச்சுக்கிட்டு, இன்னும் குணங்கள் மாறாம பெருமையா இருந்துகிட்டு, குடும்பத்திலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் இன்னும் அகங்காரம், பெருமை, திமிரு, கர்வம், பேச்சு சரியில்லை. குடும்பத்திலையும் சொல்றேன், பேச்சு சரியில்லை. ஊழியத்திலையும் சரி, பேச்சு சரியில்லை. ஆர்கியூமெண்ட் பண்றது. ஆர்கியூமெண்ட் யார் பண்ணுவா? தாழ்மையா இருக்கவன், சாந்தமா இருக்கவன் பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுப்பாங்க. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? கம்ப்ளீட்லி அபவுட் கேரக்டருங்க. என்ன அருமையா இருக்கு. வாசிங்க 5வது வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்பாடா. பேப்டிஸ்ட் நீங்க பேச காட்டுங்க. பேப்டிஸ்ட் இதை நான் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். காட்டுங்க. நான் ஓட விரும்பல. எனக்கு என்னமோ ஐ வாண்ட் டு கிவ் அ பாஸ். ஒரு சின்ன பிரேக் கொடுக்கணும் மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தயவு செய்து பேசுங்க, அமைதியா இருக்காதீங்க. இது பைபிள் ஸ்டடி. என்னமோ தெரியல, ஐ வாண்ட் டு கிவ் அ பாஸ் ஹியர். நான் ஓட விரும்பல. மை எய்ம் இஸ் நாட் டு டேக் சோ மெனி வெர்சஸ் அண்ட் தென் ஃபினிஷ் இட் ஆஃப் திஸ். இல்லை. சம்ஹவ் என்னுடைய லீடிங் எனக்கு உள்ள நான் என்ன இது பண்றேன்னா, என்னோட இன்ட்யூஷன் படி ஐ வாண்ட் யூ டு டாக். ஓகே, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சொல்லுங்க. நான் கருத்தை சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. என்ன கத்துக்கிட்டீங்க, இல்ல என்ன அப்ளிகேஷன் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. இல்ல உங்களுக்கு இது நியூ ரிஃப்ளெக்ஷனா இருக்குது அப்படின்னா கூட ஷேர் பண்ணுங்க. ஆமா, பேசுங்க. சரி, நான் கேள்வி கேட்கிற பதில் சொல்றீங்களா? அதுக்காவது பதில் சொல்றேன். குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில பிரச்சனைக்கு முக்கியமான காரணம், பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். நான் யோசிக்கிறத யார் சொல்றீங்க? குடும்பத்துல ஏன் சண்டை வருது? சர்ச்சில் ஏன் சண்டை வருது? அந்த ஒரு வார்த்தை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? நம்முடைய சுயம் மேலோங்கி நிற்பது. ஒண்ணுங்க. ரைட், நான் ஒத்துக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் பாயிண்டடா சொல்லுங்க. கரெக்ட், ஒத்துக்கிறேன். செல்ஃபிஷ்னஸ். வேற? விட்டு கொடுக்காது. சார்ல்ஸ், விட்டு கொடுக்காது. இதெல்லாம் காமனா இருக்கு. நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்கிறேன். இந்த கான்டெக்ட் படி கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அந்த வார்த்தை வந்துடும். நான் க்ளூவே கொடுத்துட்டேன் பேச்சிலேயே. எதனால? நான் பேசும்போதே அதை சொல்லிட்டேன். ட்ரை பண்ணுங்க. என்ன ஷீலா பீட்டர் சிஸ்டர், சொல்லுங்க, பேசுங்க, நல்லா பேசுவீங்களா? தம்பி ஜேம்ஸ் பேசு. ராஜா, ஷீலா பீட்டர் சிஸ்டர் பெருமை, ஆர்குமெண்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு குடும்பங்கள்ல. ஆர்குமெண்ட் எப்படி பண்ணுவாங்க? ஆர்குமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? நான் தான் கரெக்ட். ரைட், அதெல்லாம் புரியுது. நான் தான் கரெக்ட், நீ தப்புன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஆர்குமெண்ட் படுக்கும்போது என்ன என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. மத்தவங்க ஹெல்ப் பண்ணுங்க.
ரொம்ப சிம்பிள். கமான். இல்ல கரெக்ட், வந்துட்டீங்க, கிட்ட வந்துட்டீங்க. பெருமை, சுயம், இதெல்லாம் கரெக்ட். திருப்பியும் சொல்றேன், ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை தான் எதிர்பார்க்கிறேன். நானே சொல்லிட்டேன், இப்ப சொல்லும் போதே அது வந்துருச்சு. என்னது பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம உபயோகப்படுத்துகிற, சொல்லுங்க, வார்த்தைகள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள். நம்ம எம்ப்ளாய் பண்ற வார்த்தைகள். எடிசன் என்ன, நம்ம பேசுற பேச்சு இருக்குல்லன்னு, அவர் கான்வர்சேஷன், அவர் ரெஸ்பான்ஸ், அவர் ரியாக்ஷன் இருக்குல்லன்னு, இந்த பேச்சு தான் வேர்ட்ஸ். என்ன ஆர்குமெண்ட் எப்படி என்ன பண்ணுவோம், பேச்சு தானே. திமிருத்தனமா எப்படி நான் பேசுவோம், பேச்சுல தானாங்க. அப்ப இது எல்லாம் எதை பத்தினா டாக். இது என்னுடைய நான் படிச்சு சொன்னேன், படிச்சு நான் இது பண்றேன். எண்ணங்கள் பேச்சா மாறுதா? எவ்ரி தாட் இருக்குது, சுயம் இருக்குது, பெருமை இருக்குது. ஆனா இதெல்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஹலோ, நான் யாருன்னு தெரியும்ல? இப்படி பேசிதானே தெரியுது. இப்ப நான் இப்படி இருக்கேன், சார்ல்ஸ் சொல்லுங்க, நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்ப பெருமையா இருக்கேனா, தாழ்மையா இருக்கேனா, அன்பா இருக்கேனா, கோபமா இருக்கேனா, எப்படி சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. எப்ப சொல்ல முடியும்னா, நான் பேசும்போது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரே ஒரு டேக் ஹோம் லெசன் மாத்திரம் எடுத்துக்கங்க, நம்மளுடைய ஸ்பீச். அதனாலதான் கிருபை உள்ளதாய் உப்பால் சாரமேறினதாய் நம்முடைய வார்த்தை இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா பவுலுக்கு விரோதமா எழும்பின விசுவாசிகள் பேசின பேச்சு, மேட்டிமை, பெருமை, அண்ணன் சொன்னது சுயம், அகங்காரம். இங்க இந்த மேட்டிமைங்கிற வார்த்தை இருக்குல்ல, உயரமா எழும்புகிற எண்ணங்கள். இது எல்லாத்தையும் ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது இத உண்மையான தேவனுடைய வல்லமையை நம்ம அனுபவிச்சோம்னா ஒட்டச்சி தூக்கி ஓவர் த்ரோ பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி டெமாலிஷ் பண்ணும். இதுதான் ஜோம். முதல்ல நமக்காக ஜோம் பண்ணுவோமா? எனக்காக நான் ஜோம் பண்ணுவேன், உங்களுக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க. முதல்ல இது நம்ம அப்ளை பண்ணுவோம். நம்மள்கிட்ட ஒரு வேலை குடும்பத்திலேயோ ஐக்கியத்திலேயோ சபையிலேயோ இப்பேற்பட்ட எண்ணங்கள் பேச்சுக்கள் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நிர்மூலமாக்கணும்னா எப்பேற்பட்ட பெருமை, உயர்ந்த பெருமை, மேட்டுமையான எண்ணங்கள். நான் மெசேஜ் எல்லாம் கொடுக்கல, பட் இதை சொல்லணும் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பாயிண்ட்ல இத சிறையாக்கி, சரியா, கிறிஸ்துவுக்குள்ள சிறையாக்கி நம்ம ஜெயிக்கணும்னா டெஃபினட்டா நமக்கு தேவ வல்லமை வேணும். மாம்சத்தால முடியாது. இது எல்லாம் மாம்சம்தான். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும். இப்ப சொல்லுங்க, சமாதானமும். ஆர்குமெண்ட் கிடையாது, வாக்குவாதம் வராது. அப்ப பவுலோட எதிர்த்து நின்ற எல்லா மோஸ்ட் ஆஃப் த பிலீவர்ஸுக்கு இருந்தது என்னன்னா ஃபிளஷ், ஆர்குமெண்ட், மேட்டிமையான எண்ணங்கள். பவுல் இப்ப அந்த புரிந்து விசுவாசிக்கு தான் எழுதுறாரு, எப்பா இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் தேவனுடைய வல்லமை ஒட்டச்சி நெருமூலமாக்கி ஒண்ணுமில்லாம ஓவர் த்ரோ பண்ணி டெமாலிஷ். எனிபடி ஏதாவது பேச விரும்புறீங்களா? கமான் சொல்லுங்க. இல்லைண்ணா இது உங்க இன்டர்பிரிட்டேஷன் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா கூட சொல்லுங்க. ஏன்னா இந்த கான்டெக்ட் படி பாத்தீங்கன்னா அடிக்கடி வர்றது தாட், சரியா, அகங்காரம், அந்த உயரமா இருக்கிறது, அந்த அது அது பேர் என்ன, அரண்கள், சரியா. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, சிம்பாலிக்கா உபயோகப்படுத்துற வார்த்தைகள். ரைட், நமக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. 2-3 வசனங்கள் பார்க்கலாமா? பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோபா. ரைட், யாராவது பேசுறதுன்னா பேசுங்க, இல்லாட்டா நம்ம 6வது வசனம் போயிடலாம், சரியா. 6வது வசனம் போகலாம். 6, 7 இன்னொரு 2 வசனங்களை பார்த்து நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம், சரியா. ஓகே, ரைட். 6வது வசனம்.
kai and en etraimo. Etraimo, readiness. Okay, etraimo. Etaimazo அப்படின்னா ப்ரிப்பேர்னு அர்த்தம். ரெடினஸ், ஹேவிங், எக்காண்டஸ், ஹேவிங் ப்ரிப்பேர்ட். சரியா? ஸோ என்ன சொல்றாரு? எக் டிகேசை, டு அவெஞ்ச், எல்லா கீழ்ப்படியாமையும். அங்க பாருங்க, பாரா கோயே, டிசோபீடியன்ஸ். சரியா? பாசான்னா எல்லா, ஆல், எல்லா கீழ்ப்படியாமையையும். அவெஞ்சுனா என்ன பண்றதுன்னா, நெருப்பு எரியுது இல்ல, அதை வந்து என்ன பண்ணுங்க, அணைங்க. ஓகே, அவெஞ்ச். ஸோ எல்லா கீழ்ப்படியாமையும். சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, அவெஞ்சுனா சாரி அமுக்கு, சாரி அது வந்து கொஞ்சம். இது அவெஞ்சுனா என்னதான், பனிஷ். அவெஞ்சர்னா பனிஷர்னு இருக்கும். இந்த பஜாஜ் அவெஞ்சர்னு ஒரு பைக் இருக்குல்ல, அவெஞ்சர்னா பனிஷ். சரியா? அப்ப எல்லா கீழ்ப்படியாமையையும் பனிஷ் பண்றது. சரியா? we are ready. ஆமா, we are ready. நாங்க ரெடியா இருக்கோம். we will be ready. எதுக்கு? having ready to avenge all disobedience. சரியா? so to punish every disobedience, இல்லைன்னா all disobedience, எல்லா கீழ்ப்படியாமையையும் நாங்க என்ன பண்றோம்? பனிஷ் பண்றோம். சரியா? என்ன அர்த்தம்னா, கீழ்ப்படியாமை இல்லாம செய்யறது. சரியா? கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா அதை பனிஷ் பண்றோம். இதுதான் we will be ready, yeah, by the power of God. திருப்பி அந்த பவர் தான். சரியா? so and we will be ready to punish every act of disobedience, not all disobedience. எப்ப பிளேரோத்தே, கம்ப்ளீட், ஃபுல் ஆகணும், கம்ப்ளீட் ஆகணும். எது? பூமோன் ஹே ஊப்பக்கோயே, உங்களுடைய ஒபீடியன்ஸ். திருப்பியும் ஒபீடியன்ஸ் தான் பேசுறாரு. அப்ப ஒன்ஸ் யுவர் ஒபீடியன்ஸ் இஸ் கம்ப்ளீட், உங்க கீழ்ப்படிதல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கீழ்ப்படியாமைக்கு என்ன உண்டு? பனிஷ்மெண்ட் உண்டு. we will be ready to punish. சரியா? இப்ப யாருகிட்ட திரும்பிட்டாரு? கொரிந்து விசுவாசிகள்கிட்ட பவுல் திரும்பிட்டார். திரும்பி என்ன சொல்றாருன்னா, எப்பா நானு எங்க டீம் we will be ready. எதுக்கு? to punish all disobedience. கீழ்ப்படியாமை என்ன தெரியுமா? சிம்பாலிக்கா என்ன சொல்றாரு? நீங்க கீழ்ப்படிஞ்சு வர வரைக்கும் உங்களை நாங்க விட மாட்டோம். உங்க கீழ்ப்படியாமைய நாங்க எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்குரிய பனிஷ்மெண்ட் என்னன்னு நாங்க சொல்லுவோம். ஆமா, நாங்க எதிர்த்துதான் பேசுவோம், பனிஷ் பண்ணுவோம். எப்ப? எது வரைக்கும்? அன்டில், அந்த ஹோட்டான்னு போட்டிருக்கல, வென், எப்ப உங்களுடைய கீழ்ப்படிதல் நிறைவேறுதோ. சரியா? ஆங்கிலத்துல, and we will be ready to punish every act of disobedience till, இல்லைன்னா once your obedience is complete, full. என்னைக்கு நீங்க கீழ்ப்படியறதுக்கு வர்றீங்களோ அது வரைக்கும் உங்களுடைய கீழ்ப்படியாமைக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. என்ன பனிஷ்மெண்ட் பவுல் கொடுக்குறாரு? காட்டமா எழுதுறதுதான். ஆமா, தேர்ட் லெட்டர்லாம் படிச்சீங்கன்னா, செகண்ட் லெட்டர்லாம் படிச்சீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன கொரிந்துக்கு 4 லெட்டர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தெல்லாம் படிச்சீங்கன்னா கராரா எழுதுறாரு. டிசோபீடியன்ஸ் சும்மா அவங்களுடைய எல்லா பாவங்களையும், ஒண்ணு இல்ல, கொரிந்தே என்னது, நிறைய கீழ்ப்படியாம இருந்தாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சு அதுக்குள்ள பனிஷ்மெண்ட்டை சொல்றாரு. நீங்க கீழ்ப்படுகிற வரைக்கும் கீழ்ப்படியாமைக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இப்ப பாத்தீங்களா எப்படி முடிக்கிறாருன்னு? ஸோ அதனால we will be ready to punish all your disobedience till your obedience is fulfilled, complete. சரியா? ஓகே, Baptist, you can show me face. போதும்பா, I'm little tired also. 6வது வசனம் வரைக்கும் போதும். இன்னைக்கு 6 வசனங்கள் பார்த்தோம். இத பவர்ஃபுல்லா வந்தது நம்ம பார்த்த இந்த கருத்துக்கள் தான். ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, பவர் ஆஃப் காட், டுனாமிஸ் ட்ரூ தியோ. சரிங்களா? பவர் ஆஃப் காட். இன்னைக்கு இந்த வல்லமன்னு சொல்லி வெறும் இமோஷனை கலப்புற அந்த இவாஞ்சலிஸ்ட், டெலி இவாஞ்சலிஸ்ட், ஒர்ஷிப் லீடர்ஸ், பாஸ்டர்ஸ் தயவு செய்து ஜாக்கிரதையா, குணங்களே மாறாம
இன்னும் திமிரு, பெருமை, அகங்காரம், மாமிசம், சுயத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு சும்மா 4 பாட்டை பாடிட்டு கோசிக்காதீங்க, நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னு சொல்லி. இது தேவ வல்லமை கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, பவர் ஆஃப் காட் டஸ் நாட் லை இன் இமோஷனல் அவுட்பர்ஸ்ட் இல்லை, எக்ஸ்டாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. உண்மையான தேவ வல்லமைன்னா என்னை உருமாற்றணும், என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். என் மனைவியோ என் கணவனோ என் பிள்ளைங்களோ என்னை பார்த்து சொல்லணும், நீங்க மாறுறீங்க, உங்கள்கிட்ட மாற்றம் இருக்கு, என்னால பார்க்க முடியுது, முன்னாடி நீங்க நடந்துகிட்ட மாதிரி பேசின மாதிரி இப்ப பேசல. இப்படி நம்மளை பத்தி சொல்றாங்களா வீட்டுல? உங்களதான் கேட்கிறேன். இதுதான் பவர் ஆஃப் காட் செய்யுது. சரியா? ஸோ உண்மையான வல்லமை இருந்துச்சுன்னா, ஜெனுவன் பவர் ஆஃப் காட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், கீப்ஸ் ஆன் டிரான்ஸ்ஃபார்மிங் அஸ். எண்ணங்களை, உயரமான எண்ணங்கள், பெருமையான எண்ணங்கள் எல்லாம் உடைக்கணும். அதனால ஜெபம் பண்ணுவோமா? தனியாகவும் ஜெபம் பண்ணுவோம். நம்ம குடும்பத்துக்கு, சபைக்கு, இன்னைக்கு சபையிலையும் சரி, குடும்பத்திலையும், ஈவன் அரசியல்லையும் சரி, சமுதாயத்திலையும் பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு காரணம் என்னன்னா பெருமை, எதிர்த்து நிற்கிறது, வாக்குவாதம், அகங்காரம், சுயம். ஜெபம் பண்ணுவோமா? யாராவது ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா பேசுங்க. எனிபடி ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க, அதையாவது சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ரொம்ப பேர் பேசுங்க, சொல்லுங்கப்பா. 6 வசனங்கள் தான், பட் 6 வசனங்களா இருந்தாலும் இதுல நல்ல நடைமுறை சத்தியங்கள், ஆழமான கருத்துக்கள், நடைமுறை கருத்துக்கள் இருக்கு. தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனை எப்படி எப்படியெல்லாம் மாற்றும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாடங்கள் தான் நீங்க கத்துக்கணும். எனிபடி ஏதாவது பேச விரும்புறீங்களா? தேவனுடைய வல்லமை தான் நம்மளை அவருக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறது, நம்மளுடைய சுவாபங்கள் எல்லாம் மாற்றுகிறது, பிறர் காணும்படியா நம்மளுக்குள்ள மாற்றத்தை உருவாக்குதுங்கிற ஒரு பெரிய லெசனை கத்துக்கலாம். கரெக்ட், கரெக்ட், வெரி குட், வண்டர்ஃபுல். குட், வெரி குட், இட்ஸ் a குட் சம்மரி. தேவனுடைய வல்லமை செய்கிற காரியங்கள். குட். எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? வேற ஏதாவது பேசுறீங்களா? எனி டேக் ஹோம் லெசன், எனிதிங் தட் யூ வாண்ட் டு சம்மரைஸ்? ஜெபம் பண்ணுவோமா? ஓகே, we'll pray together. நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். பவுலுடைய ஊழியத்தை கொஸ்டின் பண்ணும்போது, டவுட் பண்ணும்போது, அவர் டிஃபெண்ட் பண்ணி எழுதுறது இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது ஆண்டவரே. என்ன மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. வார்த்தையில தவறி இருக்கோம், எண்ணங்கள்ல தவறி இருக்கோம், பேச்சுல தவறி இருக்கோம். இன்னும் நாங்க மாற வேண்டியது ரொம்ப இருக்குது ஆண்டவரே. தேவனுடைய வல்லமையை சரியாய் புரிந்து கொள்ள நீங்கள் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்றீங்கப்பா ஆண்டவரே. தேவனுடைய வல்லமையை பத்தி தப்பான எண்ணங்கள்லாம் எடுத்து போட்டு எதெல்லாம் நிர்மூலமாக்கணுமோ, உடைக்கணுமோ, தகர்த்தெறியணுமோ, தூக்கி எறியணுமோ, மேன்மையான எண்ணங்கள் எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. மாம்சத்துல வாழ விரும்பல, தேவனுடைய வல்லமையினால வாழ விரும்புறோம். குடும்பத்தை நடத்த விரும்புறோம், ஊழியத்தை செய்ய விரும்புறோம் ஆண்டவரே. இதுதான் எங்க ஜெபம், எங்க விருப்பம். 6 வசனங்கள் பார்த்தாலும் ஆழமான வசனங்களை, கருத்துக்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அன்பின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள், ஒரு சில பிள்ளைகள் ரெகுலரா கன்சிஸ்டண்டா அந்த கத்துக்கிறாங்க ஆண்டவரே. கற்றுக்கொண்டதை நாங்கள் ஆண்டவரே அப்பியாசப்படுத்தவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இவங்களை கேட்டபடியே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஓகே, காட் பிளஸ் யூ. பை பை பை. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். சாமி பை சொல்லி எல்லாத்துக்கும். பை பை. தேங்க்யூ பா.